இல்லை கேமஸ் பீஸா கொஞ்சம் அங்கே பின்னுக்கு இந்நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக ஒரு நிமிடம் மௌன இறைவணக்கம் செலுத்துமாறு ஏனெனில் நாம் நமது எம்இடி பயணத்தினை ஆரம்பித்து அதன் பாதியினை பூர்த்தி செய்து இந்த நாளிலே இவ்வேளையிலே தனது கலாநிதி பொறுப்பேற்றிருக்கும் கலாநிதி சேர் அருள்மொழி சேர் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை அடைகின்றேன். பட்டத்தினை பூர்த்தி செய்து கிழக்கு பல்கலைக்கழக கல்வி பிரிவின் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் கலாநிதி சேர் அருள்மொழி சேர் அவர்களை வருக 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 வருகவென மனமாற உளமாற அன்பாக பண்பாக கனி நான் இப்பல்கலைக்கழகத்தில் 99 எனது கலைவாணி பட்டத்தினை பூர்த்தி செய்திருந்தேன். அதன் பின் பல மகிழ்ச்சியான அனுபவங்கள் உணர்வுகளை இப்பாதி காலத்தில் நாம் பெற்றிருந்த போதிலும் கிழக்கு மாகாணத்திலே காரதீவு அம்பாறை மாவட்ட காரதீவு புறப்படமாகவும் கொண்டவர். இங்கே காரதீவு மண்ணை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறார்கள், தெரிந்திருக்கும். உண்மையில் ஆரம்ப கல்வியை காரதீவு கிராமகிருஷ்ண மிஷன் ஆண்கள் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்று இடைநிலை கல்வி வந்தாரமுலை மத்திய மகா வித்தியாலயம், அதாவது கிழக்கு பல்கலைக்கழகம் இருக்கிற பழைய வீதி, அதில் தான் வந்தாரமுலை மத்திய மகாவித்தியாலயம் இருந்தது. அதில் இடைநிலை கல்வியையும் உயர்தர கல்வியை இந்து கல்லூரியிலும் கற்று அதில் சிறந்த பொறுப்புகளை பெற்று பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பேராதனை பல்கலைக்கழகம் 1வது பட்டத்தை இவர் பெற்றிருக்கின்றார். அதுக்கப்புறம் பட்டப்பின் படிப்பு கல்வி டிப்ளோமா பிடிடி, அது 95ஆம் ஆண்டு இது கல்வி டிப்ளோமா ஓப்பன் யூனிவர்சிட்டி, அது 92. அதுக்கு அடுத்ததாக பிஜிடிஇஎம் மேனேஜ்மெண்ட் என்ஐயில் 1995 முடித்திருக்கின்றார். அதே போல் எம்எஸ் இன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் என்ஐயில் 98. 4வதாக எம்பில் யாழ் பல்கலைக்கழகம் 2007ஆம் ஆண்டு. 5வது பிஎஸ்டி கிழக்கு பல்கலைக்கழகம் 2012ஆம் ஆண்டு. நாங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் கல்வி கற்று இந்த நிலைமைக்கு உண்மையில் வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற அவ்வளோ பேர் உண்மையில் ஒரு டிகிரி செய்து பிடிடிஎம் செய்து அதுக்கு மேலே மாஸ்டர் செய்த ஆட்களும் இருக்கிறார்கள். கலாநிதி பட்டத்தை கல்வித்துறை கலாநிதி பட்டத்தை பெற்றவர் எங்களது அருள்மொழி சார் அவர்கள். அந்த வகையில் இவரது சேவைகள் என்று சொல்லும்போது 1992ஆம் ஆண்டு அதிப சேவை தரம் 1இல் சித்தியடைந்து 1995 இலங்கை கல்வி நிர்வாக சேவையில் சித்தியடைந்திருக்கிறார். அதே போல பல தொழில்களிலும், அதாவது ஆசிரியராக நுரலியா பரிசுத்த திருத்துவ கல்லூரி 1984ஆம் ஆண்டு, அதைத் தொடர்ந்து ஆசிரியர் ஆலோசகராக 1984 தொடக்கம் 92ஆம் ஆண்டு வரையும், அதிபராக கல்முனை விபுலானந்தா மத்திய கல்லூரி 97 தொடக்கம் 2001ஆம் ஆண்டு வரையும், பிரதி கல்வி படிப்பாளராக அக்கரபத்து வலயம் 2001-2002, கல்குடா வலயம் 2002-2003, அதன் பின்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இணைந்திருக்கிறார் 2003 டிசம்பர். அதேபோல் 2007 எங்களுக்காக 2009 சிரேஷ்ட பிரிவுகளாக உயர்வு பெற்றார். முடித்து கிழக்கு சிரேஷ்ட பிரிவுகளாக அவர் பதவி பெற்றிருக்கின்றார். பின்பு பல்கலைக்கழக ஆணைக்குழுவின் தலைமை பிரசம் பெற்று தனது பிஎச்டி ஆண்டினை 2009 தொடங்கி 2012 அவர் முடித்திருக்கிறார். 2012 தான் உண்மையில் அவருடைய பிஎச்டிக்குரிய காரணமாக இருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இவர் 2வது பிஎச்டி கல்வித்துறையில் ஒரு பட்டம் பெற்ற குறிப்பிடத்தக்க நாணயத்தை சொன்னமாக ஒருவர் கலாநிதி
புவனேஸ்வர் பிள்ளை மண்புரை சேர்ந்த அதற்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதை தவிர கட்டுமானத்தில் நான் நினைக்கிறேன் என்னை ஓப்பன் யூனிவர்சிட்டி பார்க்கி அவர் குறிப்பிடத்தக்க ஒருவர். அதேபோல் இங்கே முக்கியமாக கணேசன் பிள்ளை கணேச பிள்ளைக்கு அடுத்ததாக குறிப்பிட்டு சொல்லக்கூடியவர். தற்போது கல்வி பிள்ளை நலத்துறையின் தலைவராக சென்ற வாரம் கடமையை பொறுப்பேற்றிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இவருடைய வெளியீடுகள் புத்தக வெளியீடுகள் சமூகத்துக்கான துணை நூல்களை கல்விக்குளத்துக்கு தந்திருக்கின்றார். கல்வித்துறை 4 புத்தகங்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார். இவர் ஆசிரியராக, ஆசிரியர் ஆலோசகராக, கிழக்கு பல்கலை விரிவுரையாக இருக்கிற நேரங்களில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆசிரியராக, ஆசிரியர் ஆலோசகராக இருக்கும் போது 4 விவசாய பாட புத்தகங்களை எழுதியிருக்கின்றார். மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் தனது துறையில் பல பயிற்சிகளை பெற்று இங்கு அவர் சிறப்பு பயிற்சிகளை பெற்று வந்திருக்கின்றார். அதேபோல் இவருடைய குடும்ப பின்னணிகளை சற்று நாங்கள் தொட்டு செல்ல வேண்டியிருக்கின்றது. ஆசிரியர்கள் அவர்கள் அந்த அவருடைய தந்தை செல்லையா வந்து இந்த மந்தார்புழையில் மத்திய மாவட்டத்தில் படிப்பித்திருக்கின்றார். அந்த வகையில் அவருடைய மனைவியும் ஒரு ஆசிரியர். அவர் மெதடிசம் மத்திய அவர்களில் தற்போது ஆசிரியர் கடமையாற்றிக் கொண்டிருக்கிறார், சத்யா டீச்சர். அதே போல் கிருத்திகா 4ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு தெரியாத விடயங்களும் இருக்கு. அவர் நான் முதலாக அறிமுகமானதே அவர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்த வேலை தான். அந்த வேளையிலேயே பல்வேறு நிலைப்பாட்டின் மத்தியிலே மிக பொருத்தமான ஒரு விரிவுரைகளாக அவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்றார். அதை தெரிவிக்க பல வகையான போட்டி வழக்கமாக இங்கே நடக்கிற குத்துவட்டு மாதிரி பல முயற்சிகள் நடந்தாலும் அத்தனையும் தாக்கி பிடிக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தியதுதான் அவர்களுடைய இந்த பல்கலைக்கழகத்திலே ஒரு விரிவுரையாளர் வாரத்துக்கான ஒரு காரணமாக அமைந்தது என்பதை சொல்வதற்கு எனக்கு முழுமையான தகுதி இருக்கின்ற கருவித்தான் நான் சொல்லியிருக்கேன். அதன் பின்னர் நான் பல தடவைகள் நாங்கள் பல்வேறு பாடப்படிகளை எழுதியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய ரூம்மேட்டாக இருந்து நண்பராக இருந்து அதன் பின்னர் என்னுடைய போன் நண்பராக தொடர்ந்திருக்கிறார். இடையில என்னுடைய மாணவனாக இருந்த அதாவது கோணேஸ்வரி அவர்களை பற்றி சொன்னது எனக்கு ஒரு சார்ந்து சொன்னார். ஹி வாஸ் மை ரூம்மேட். எல்லாம் தான் ஒரு விஷயத்தில் அண்ட் ஹி வாஸ் மை டீச்சர். நான் முதலாக இங்கே விரிவுரையாளராக ட்ரெயினிங் வச்சு வந்த பொழுது எனக்கு தேவையான ஆலோசனைகள் வழிகாட்டல்களை மேற்கொண்டவர் அவர். ஆகவே எக்ஸ்பர்ட்ஸ் பெற்றோம். ஆரம்பத்தில் நான் உங்களுடைய பல விரிவுரையாளர் கூறிக்கொண்டதுக்கு உங்களை ரிசர்ச்சில் ஒரு ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் நான் போன தேர்ஸ்டே உங்களை நான் சந்தித்தேன். அதாவது ரிசர்ச் ஒரு முக்கியமான பகுதி, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் ரிசர்ச் ஒரு முக்கியமான பகுதி. எனவே அதை ஒருமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்கிற ஒரு கருத்துரையின் அடிப்படையில் உங்களை சந்தித்து 9 to 1 என்று சொன்னாங்க டைம்.
அதுக்கிடையிலே நீங்கள் உங்களோட தலைவர் செயலாளர்களால் நேற்று நேரங்களை வீட்டை வந்து இறங்கி இப்படியெல்லாம் செய்ய போகிறோம். ஒரு 1/2 மணி நேரம் தந்தால் போதுமண்டார். 9-9:30 தந்தால் போதும். டைம் மிக முக்கியமானது. மற்ற எல்லாத்தையும் இழந்த முடிச்சுன்னா அது நாங்கள் குறையலாம். அது மிக முக்கியமானது. அதுக்காக 8:30 தொடங்கலாம்னு சொன்னால் செயல்நிலை ஆய்வில் கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்று தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த வகையில் ரிசர்ச்சில் பல வகையான ரிசர்ச் இருக்குது. உங்களோட டைட்டிலோட சம்மந்தமான உங்களோட டைட்டில் இதோட ரிலேட்டடான ரிசர்ச்சை தெரியல, அதெல்லாம் நாங்கள் டிஃபைன் பண்ண வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த பாடத்தை ஒரு ஒழுங்குமுகப்படுத்த வேணும். என்னடா ஜியோகிரபி ஆக்கள் உங்களுக்கு படிப்பிருக்கிறாங்க, சோசியோலஜி ஆக்கள் படிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் எஜுகேஷனல், அவங்க 2 தான் எஜுகேஷனல்.